அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது 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 விராத் அஜய் போன் பண்ணானா? போன் பண்ணாமா? அப்புறம் எப்போ ஊருக்கு கிளம்புறானா? இன்னைக்கு ஈவினிங் கிளம்பி நாளைக்கு மார்னிங் வீட்டுக்கு வந்துருவானாமா. ஆமா, உங்ககிட்ட சொல்லலையா அவன்? என்கிட்ட அவன் எதுவும் சொல்லலையப்பா. ஒருவேளை போன் பண்ணி பார்த்துருப்பான். என் போன் ரீச் ஆகிருக்காது. சரி வரட்டும். என்னம்மா, நாங்களா இருக்கோம், எங்களெல்லாம் விட்டுட்டு நீங்க அஜயை தான் தேடுறீங்க. அஜய் இல்லாம உங்களுக்கு சாப்பாடு இறங்க மாட்டுட்டோமா? அதெல்லாம் இல்லடா, நீங்களும் முக்கியம் அவனும் முக்கியம் தான். அவன் வந்தாதானடா அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போக முடியும். அதனாலதான் அவன் எப்ப வரான் என்ன வரான்னு விசாரிக்கேன். என்னம்மா, இன்னும் அந்த பொண்ணு பாக்குற படலாம் முடியலையா? எவ்வளவு நாள் இழுத்துட்டு இருக்கு? அண்ணன் தான் சொன்னால கொஞ்ச நாள் போகட்டும்னு. ஆமாடா புரியுது. நானும் அவட்ட நாசுக்கா சொன்னேன், அவ புரிஞ்சுக்க மாட்டுக்கா. நான் என் பொண்ணை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு வரட்டான்னு நேற்று கேட்டுட்டா. இல்லடி அஜய் ஊருக்கு போயிருக்கான், வந்த பிறகு நாங்க எல்லாரும் வாரோன்னு சொல்லியிருக்கேன். அதான் அஜய் வந்த பிறகு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம்டா. என்னம்மா, இந்த பொண்ணு வீட்டுல இவ்வளவு அவசரப்படுறாங்க? இதெல்லாம் ஒண்ணும் சரிப்பட்டு வரலமா. விராத்தனா பார்த்து விட்டா, விராத்தன அழக பார்த்த உடனே அந்த பொண்ணு உடனே கல்யாணம் முடிக்கணும்னு அடங்கிட முடிச்சிட போதே. விஜய் அவன் ஒரு ஓரமா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு நினைச்சாவோட நீ பேசுறது பார்த்தா அவன் வேண்டான்னு சொல்லிடுவான் போல இருக்கு. கொஞ்சம் வாயை மூடுடா. அவன் சொல்றதும் சரிதானம்மா. நாளைக்கு அந்த பொண்ணு ஒரு அட்டை சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பார்ப்போம். ஆனா நான் எப்போ கல்யாணம்னு சொல்றேன்னா அப்பதான் கல்யாணம் வைக்கணும். சரிங்களாமா? சரிடா, நாளைக்கு அஜய் வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாரும் காலையிலே கிளம்புவோம். எல்லாத்துக்கும் ஓகே தானடா? ஐயோ அம்மா, நாளைக்கு என்னால வர முடியாது, சொல்ல மறந்துட்டேன். ஏண்டா இப்படி ஆளுக்கு ஒரு திசை நிறைய சவ்வு மாதிரி எடுத்துட்டு போறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை நாளைக்கு? அம்மா, நாளைக்கு ஒரு கேம்ப் போட்டிருக்காங்கம்மா, அதனால நாங்க கண்டிப்பா போய் தான் ஆகணும். சரி போடட்டும், நீ நாளைக்கு மட்டும் லீவ் போடு, மத்தவங்களை அனுப்பி விடுடா. கேம்ப் தானே? ஸ்கூல் கேம்ப்மா, மித்ததா இருந்தா நான் கண்டிப்பா லீவ் போட்டிருப்பேன். இப்போ லாஸ்ட் எக்ஸாம் வேற போயிட்டு இருக்கா, அதனால ஃப்ரீ கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. கண்டிப்பா போய் தாமா ஆகணும், ப்ளீஸ்மா. அமிர்தா, அண்ணன் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு இட்லி தின்னுட்டே இருக்க. அண்ணனுக்காக பேசுடி. என்னமா சொன்னீங்க? சரியா போச்சு. அப்போ இவன் இந்த உலகத்திலேயே இல்லம்மா இவ்வளவு நேரம். என்னடி என்ன யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கா? எதுவும் ப்ராப்ளமா? நத்திங்மா. அமிர்தா குட்டி, உனக்கு இந்த வருஷத்தோட காலேஜ் படிப்புல முடிஞ்சிட்டுலமா? அப்போ நம்ம ஆபீஸ்லயே வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா? இல்ல விராத்தனா, எனக்கு ஆப்ஸ்லாம் செட் ஆகாது. நான் சோசியல் சர்வீஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். சோசியல் சர்வீஸா? ஏண்டி அதுல நிறைய விதம் இருக்கு. நீ என்ன மாதிரி பண்ணலாம்னு ஐடியா பண்ற? என்னது சோசியல் சர்வீஸா? அமிர்தா, அதெல்லாம் உனக்கு சுத்தமா செட்டே ஆகாதுடி. ஏண்டா எனக்கு அது சரிப்படாது? இந்த பாரு கண்ணு, சோசியல் சர்வீஸ்னா ஃபர்ஸ்ட் கோபமே படக்கூடாது. அடுத்து யாராவது நம்மளை திட்டுனா இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுடணும். பதிலுக்கு எதுக்கெல்லாம் பேசக்கூடாது. இதுல எதுவுமே உன்கிட்ட இல்லடா. பாருங்கம்மா, இது எப்படி சொல்ற நீ? ஏமா என்கிட்ட இந்த மாதிரி நல்ல குணங்கள்லாம் இல்லையாமா? இருக்கு கண்ணு, ஆனா கொஞ்சம் இல்லடா. அம்மா இந்த வாரம் அமிர்தா, சோசியல் சர்வீஸ்னா சும்மா கிடையாதுமா. சோசியல் சர்வீஸ்னா அன்னை தெரசா பண்ணாங்களா, அதுதாம்மா சோசியல் சர்வீஸ். தெரசாவா? அன்னை தெரசானா யாருமா? நம்ம வீட்டு சொந்தக்காரங்களா? ஆமா, உங்க பொண்ணு அறிவை பாத்தீங்களா? அன்னை தெரசா நம்ம சொந்தக்காரங்களாம். அமிர்தா குட்டி, இல்லடா அமிர்தா, அன்னை தெரசா அவங்க ஒரு புனிதர். அவங்க ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்களா. குழந்தைகளுக்காக அவங்க போய் எல்லாத்துக்கிட்டையும் காசு கேட்பாங்க. நிறைய பேர் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் அவங்க கையில காரி துப்பிடுவாங்களாம். அவங்க அந்த கையை தொடச்சிட்டு திரும்பவும் அவங்க கிட்ட காசு கேட்பாங்களாம். நீங்க துப்புனது எனக்கு, இப்போ தர்ற காசு குழந்தைகளுக்கு கொடுங்கன்னு. ஆனா அதை பார்த்து கஷ்டப்பட்டு அந்த துப்புனவங்களே அவங்களுக்கு நிறைய காசு கொடுப்பாங்களாம். அவங்க அந்த காசை கொண்டு யாரும் இல்லாத அனாதை குழந்தைகளுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்களாம். இதான் அமிர்தா குட்டி, அன்னை தெரசா அம்மாவோட சோசியல் சர்வீஸ்மா.
ஐயோ, அந்த இடத்துல உங்க பொண்ணு இருந்திருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பா? துப்புனா அவன் மூஞ்சிலேயே அந்த கைய வச்சே பலான்னு அடிப்பா. இவெல்லாம் அதுக்கு சுத்தமா சரிப்பட்டே வரமாட்டா. போடா கொன்னுருவே. ஏய் அமிர்தா, ஏண்டி சாப்பிடல? அப்படியே வச்சிட்டு போற, சாப்பிட்டுட்டு போடி. எனக்கு சாப்பாடு எதுவுமே வேண்டாமா? என் சாப்பாடையும் சேர்த்து உங்க பையன் விஜய்யே கொட்டிக்க சொல்லுங்க. விஜய், நாளைக்கு நீ அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க வரலையாப்பா? ஆமாமா, இந்த கேம்ப் ரொம்ப முக்கியமா. ப்ளீஸ்மா, நீங்க பொண்ணு தானே பார்க்க போறீங்க. அந்த பொண்ணுன்னு கன்ஃபார்ம் இல்லைல்ல, அதனால அடுத்த தடவை அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனா நான் கண்டிப்பா வரேன். சரி, ஓகேடா. ஆமா, அமிர்தாவை கவனிச்சிங்களா? அவ ஒரு மாதிரி டல்லாவே இருந்த மாதிரி இருக்காளம்மா இன்னைக்கு. ஏன்? தெரியலப்பா, அவ நம்ம கேட்ட உடனே சொல்லையா போறா? அவ யார்த்தையாச்சும் வம்பிழுத்திருப்பா, திருப்பி வாங்கி கட்டியிருப்பா, அந்த கோவத்திலே இருப்பா. சரியாயிருவாப்பா. சரி, சாப்பிட்டு போய் படுங்க போங்க. சரிம்மா. ஆமா, அமிர்தா ஒரு மாதிரி டல்லாதான் இருந்தா. அன்னைக்கு ஒரு பையன் கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தா. நம்ம அன்னைக்கு விளையாட்டு வாக்குல அவ என்ன சொல்ல வரான்னு சரியா நம்ம கேட்கல. சரி, அவள்கிட்ட போய் கேட்டுப்போம். இந்த மாலை பொழுதுல உன்னை இந்த தாவாணியில பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ கவிதை சொல்லணும் போல இருக்கே. நீ ராணி மாதிரி உடைய அணியவில்லை நேகா, சாதாரண தாவணி தான் அணிந்திருக்கிறாய். ஆனா என் கண்களுக்கோ நீ மகாராணி மாதிரிலாம் தெரிகிறாய். நீ உடுத்திருக்கும் அந்த தாவணிக்குள் மறைந்திருக்கும் நானும் என் மனதையே கவர்கிறதே நேகா. நீ அவ்வளவு பேரழகியா? காத்தோடு விளையாடும் உன் தாவணி ஐயோ என் மனதோடுலாம் சேர்ந்து விளையாடுகிறது. எப்படி இந்த அழகுல இருந்து நான் வெளியே வர போறேனோ தெரியலையடி. கலந்தது கலந்தது மாமா நீதானே நான் பார்த்ததும் உன்னை தானா சொல், இன்று நான் காண்பதும் உன்னை தானா சொல். பள்ளிக்கூட வாசம் மீண்டும் பள்ளி போன நேசம் மீண்டும் தூரத்தில் உன் வாசனை என்னை தாக்குதடி. கேக்குதடி. ஏல சதீஷ், அப்பத்துல இருந்து ஒரு மாதிரி பேந்த முடிச்சிட்டு இருக்கே. உனக்கு ஏதாவது ரெஸ்ட் ரூம் எதுவும் போடுமாப்பா? ராதா சும்மா இருடி. ஐயோ அம்மாச்சி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல அம்மாச்சி. ஆமா, வந்ததுல இருந்து அந்த பெட்டியே உத்து பார்த்துட்டு இருக்கே. உனக்கு நேரம் இல்லையா? உங்க அம்மா தேட மாட்டாங்களா? அம்மாச்சி, பைக்குக்கு ஸ்பேனர் தேவைப்படுது அம்மாச்சி. அதான் இந்த பிராண்டு நல்லா இருக்கும்னு பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஏல, இப்ப ஆர்டர் பண்ணா அவங்க நைட்டு தானே கொண்டு வருவானுங்க. நீங்க ரெண்டு பேரும் அது வரை என்ன தூங்காம இப்படியே உட்காந்துருக்க போறீங்க. அட ஓல்டு அம்மாச்சி, நாங்க இப்ப ஆர்டர் பண்ணா ஆர்டர் காலையில தான் வரும். அதுவும் நாங்க கடை அட்ரஸ் கொடுத்துறோம், கடைக்கே வந்து கொடுத்துருவாங்க. ஓ சரி சரி சரி. ஆமா ராதா, உனக்கு நாளைக்கு எக்ஸாம் உண்டு தானே? நீ தூங்காம இங்க உட்காந்து இவங்க கூட பல்ல காமிச்சிட்டு இருக்க. போய் தூங்க. ஆமாச்சி, சதீஷ் அண்ணன் ஏதாவது ஜோக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கொஞ்ச நேரம் சதீஷ் அண்ணன் கிட்ட பேசிட்டு தான் போவேன். என்னது சதீஷ் அண்ணனா? இந்த குட்டி வாண்டாது நம்மள ஏதாவது முறை சொல்லி கூப்பிடுன்னு நினைச்சேன். அதுவும் என்னன்னா நம்மள அண்ணன் அண்ணன்னு சொல்லுது. நேகமா, நாங்களாம் சாப்பிட்டோம். நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேனா? சாப்பிட்டுட்டு சாப்பாட்டுக்கு தண்ணிலாம் ஊத்திட்டேனா? சரிம்மா. என்ன ராதா குட்டி, ஒரே சிரிப்பா இருக்கு. என்ன விஷயம் சொன்னா நாங்களும் சேர்ந்து சிரிப்போம்ல. நேத்து என் ஃப்ரெண்டோட அக்காவை பொண்ணு பார்க்க வந்தாங்களா சதீஷ் அண்ணா. அப்புறம் மாப்பிள்ள அவங்க அக்காவை பார்த்துட்டு அவங்க அக்காளோட தங்கச்சியே நல்லா இருக்கு, எனக்கு தங்கச்சி கட்டி தருவீங்களான்னு கேட்டாங்களாம். அப்புறம் என்ன, குடும்பத்துல எல்லாரும் சேர்ந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள ஓட ஓட விளக்கு மாடாலாம் அடிச்சு துரத்திட்டாங்களாம். அவன் இன்னைக்கு ஸ்கூல்ல வந்து சொல்லி சொல்லி ஒரே சிரிப்பு.
ஓ அப்படியா? அப்பனா உன் ஃப்ரெண்டோட அக்காவோட உன் ஃப்ரெண்டு ரொம்ப அழகா இருப்பாளோ? டேய் சும்மா சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்குடா. நீ உன என்னையே பாப்ப. அந்த சைடு திரும்பிடா. இந்த வரல நீ என் தங்கச்சிகள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் அடக்கி பேசு. ஆ பேசலாம். ஆமாடி, உங்களுக்குலாம் சிரிப்பாக தான் வரும். அக்காவை பார்க்க வந்த மாப்பிள்ள தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்கள எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க தெரியுமா? அம்மாச்சி, மாப்பிள்ளை சொன்னதுக்கு என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவா அம்மாச்சி? என்னது, அவ என்ன பண்ணுவாளா? அவையும் முன்னாடி வந்தா? அவ முன்னாடி வந்தது தான் காரணமே. என்ன அம்மாச்சி சொல்றீங்க? அந்த சின்ன பாப்பா மாப்பிள்ளை முனுக்க வர்றதுக்கும் மாப்பிள்ளை அந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்றதுக்கும் என்ன காரணம் அம்மாச்சி? அந்த காலத்துலலாம் பொண்ணு பார்க்க வந்தா தங்கச்சிங்களெல்லாம் அவங்க வீட்டில் உள்ளவங்க காட்டவே மாட்டாங்க. பொண்ணை மட்டும்தான் காட்டுவாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கு தங்கச்சி இருக்கிறதே அவங்களுக்கு கல்யாணத்தோட தான் தெரிய வரும். ஆனால் இப்போ அப்படியா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்தா தங்கச்சிக்காரிங்க தான் மேக்கப் பண்ணிட்டு முன்ன நின்று வாங்காத்தான்னு சொல்றாங்க. அப்போ அக்காவோட தங்கச்சி பெட்டரா இருந்தா தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளக்கார சொல்லிட்டு போயிடுறான். அது எப்படி பாட்டி அப்படி சொல்லலாம்? அக்காவை பார்க்க வந்தா மாப்பிள்ளை அக்காவை தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அது எப்படி தங்கச்சி பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம்? அப்போ அந்த மாப்பிள்ளை சரியில்லைன்னு தானே அர்த்தம். அந்த மாப்பிள்ளைய ரிஜெக்ட் பண்றதுல தப்பே இல்லை அம்மாச்சி. பாரு வாயடி, நேகாவெல்லாம் பொண்ணு பார்க்க வந்தா தப்பே இல்லை உப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீ முன்ன வந்து நிற்க கூடாது. அப்புறம் உன் ஃப்ரெண்டு வீட்டில் நடந்த நிலைமை தான் இங்கேயும் நடக்கும், சொல்லிட்டேன். அப்படி ஒரு மாப்பிள்ளை அக்காவுக்கு தேவையே இல்லை அம்மாச்சி. எவன் என்ன பொண்ணு மாதிரியும் எங்க அக்காவை நல்லா பாத்துக்கிற மாதிரி இருக்கானோ அப்படி ஒரு மாப்பிள்ளைய தான் எங்க அண்ணன் பாப்பான். அப்படித்தானே அண்ணா? ஆமாடா, உங்க மனசுக்கு ஏத்தாப்புல மாப்பிள்ளையே தான் நான் பாப்பேன் கண்டிப்பா. ஆமா ஆமா, உங்க அண்ணன் பாப்பான். நீங்க நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளைங்க தான் வரிசையா நின்றுட்டு இருக்காங்க. ஆமா மச்சி, ராதா சொன்ன மாதிரியே ராதாவை பொண்ணு மாதிரியும் நேகாவை தங்க மாதிரியும் பாத்துக்கிறதுக்கு மாப்பிள்ளை வந்துகிட்டே இருக்கான். இதோ என்ன சதீசனா, நீங்க சொல்றத பார்த்தா அக்காளுக்கு உங்க சொந்தத்துல ஏதாச்சும் அலைன்ஸ் இருக்குதா? அது வந்து ராதா, ஐயோ இவன் வேற நம்மள பாக்குறானே. இனிமேதான் பார்க்கணும். இவன் பாக்குற முடிய பார்த்தா நான் இவன் தங்கச்சியை தான் ரூட்டி விடுறேன்னு தெரிஞ்சா நம்ம குடலை உருவி மாலை போட்டுறான் போலயே. எப்படி இவன் கிட்ட இருந்து சமாளிக்க? சரி பாப்போம். ஏ ராதா, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? சின்ன பிள்ளை மாதிரி பேசு. போய் பெட்ஷீட் எல்லாம் விரி, பிரிச்சு படுத்து தூங்கு. அக்கா கதவெல்லாம் பூட்டிட்டு வாரேன். போக்கா. நான் விரிக்கல, அம்மா செடியை விரிக்க சொல்லு. அப்பா, எனக்கெல்லாம் ஒரே குறுக்கு வலி, என்னாலலாம் கடந்து விரிச்சிட்டு இருக்க முடியாது. நீ போய் விரிச்சு படு போ. அக்கா, அம்மா செப்பாரு பெட்ஷீட்டை விரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ப்ளீஸ்க்கா, நீ போய் பெட்ஷீட்டை விரிக்கா. சரிடா ராதா, அக்கா தான் சொல்றாள் கிச்சன்ல வேலை இருக்குன்னு. இந்த ஒரு வேலையை நீ போய் செய்யடா, செஞ்சு போய் தூங்கு. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. அண்ணா, நாளைக்கு ஸ்கூல் இருக்கு. ஆனா நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏண்டா, எதுக்கு ஸ்கூல் போல? நாளைக்கு எங்க ஸ்கூலுக்கு டாக்டர் செக்கப்புக்கு வராங்களாம். அவங்க வந்து சுகர்லாம் கரெக்டா இருக்கான்னு கையில ஊசி குத்திலாம் பார்ப்பாங்க. அது எனக்கு பயமா இருக்கு. நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ராதா குட்டி, வாயெல்லாம் நல்லா வண்டலூர் வரிய பேசுற. ஆனா ஒரு சாதாரண செக்கப்புக்கு இந்த பயம் பயப்படுற. அப்ப நீ என்ன பயந்தாங்கொலியா? போனா சதீசண்ணா, எனக்கு ஊசியை பார்த்தாலோ இல்ல யாருக்காச்சும் அடிபட்டு ரத்தம் வர்றத பார்த்தாலோ இல்ல யாரையாச்சும் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறத பார்த்தாலோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். நான் பார்க்கவே மாட்டேன் தெரியுமா? அதா குட்டி, நீ சின்ன விஷயத்துக்கு பயப்படுறத பார்த்தா 24 hours ஹாஸ்பிட்டலே டியூட்டி பாக்குற டாக்டர் மாப்பிள்ள தான் உங்க அண்ணனை பார்க்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓ சதீசண்ணா, எனக்கெல்லாம் டாக்டர் மாப்பிளையே வேண்டாம். அப்படி டாக்டர் மாப்பிளை பார்க்கணும்னா எங்க அக்காவுக்கு பாருங்க, நான் தூங்க போறேன். ஹே ராதா, உங்க அக்கா மாதிரி பயந்தாங்களுக்குலாம் டாக்டர் மாப்பிள்ள எல்லாம் செட் ஆகாது. போலீஸ் மாப்பிள்ள வேணா சரிப்பட்டு வரோம். ஹே சும்மா சொன்னண்டா. ஆவுன்னா என்னையே மற. உன் தங்கச்சி இங்க கடந்து இவ்வளவு நேரம் இப்பதானே பேசிட்டு இருந்தா, அவளை மறைக்க வேண்டியது தானே. சரிப்பா, நீ மறைச்சிட்டே கடை, நான் கிளம்புறேன். இல்ல, காப்பி எதுவும் குடிச்சிட்டு போ. நேகாமா, சதீஷுக்கு கொஞ்சம் காப்பி போட்டு எடுத்துட்டு வரியா? அண்ணா, வீட்டுல காப்பி தூள் இருக்கு, பால் இல்லைண்ணா.
அதானே பார்த்தேன். உன் தங்கச்சி இருக்குன்னு சொன்னாதான் அதிசயம், இல்லைன்னு சொன்னா அதுல எந்த ஒரு அதிசயமும் கிடையாது. நான் கிளம்புறேன். அண்ணா நீ தூங்க போகலையா? இல்லடா நேகா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு நான் தூங்குறேன். அண்ணா காப்பி எதுவும் போட்டுட்டு வரட்டா? என்னடா பால் இல்லைன்னு சொன்னா, அப்போ காபி போட்டு வரவான்னு கேட்க, சதீஷ் சொன்ன மாதிரி அவனுக்கு தான் நீ காபி போட்டு தர மாட்டேன்னு சொல்லிட்டியோ? ஆமாண்ணா, அவங்க வீட்டில் போய் அவர் குடிப்பாரு. சரிடா நேகா, நீ கதவை பூட்டிட்டு போய் தூங்கு, அண்ணன் வேலையை முடிச்சுட்டு தூங்க போறேன். ஆ சரிண்ணா. நம்ம அப்படி நடந்திருக்க கூடாது. தங்கச்சிகள் முகத்தை பார்க்கவே அசிங்கமா இருக்குது. நம்ம தங்கச்சிகள்கிட்ட யாராச்சும் அப்படி நடந்தா நம்ம சும்மா விடுவோமா? நம்ம மட்டும் அந்த தப்பை ஏன் தான் பண்ணணும்? சரி, என்ன நினைக்க முடியல, எனக்கே அருவருப்பா இருக்கு. எப்படியாவது அந்த பொண்ணை பார்த்து சாரி கேட்டுடணும். பாவம் அந்த மெக்கானிக் இந்த அருணை கூட்டு போனதே தப்பா போச்சு. லைட்டா அடிடான்னு சொன்னா அவனை செம்ம அடி அடிச்சிட்டான். அவன் எந்திரிக்க முடியாம கிடந்தானே, எந்திரிச்சிருப்பானா இல்லை என்ன பண்ணுவான்? பாவமா இருக்கு. எப்படியாவது அந்த மெக்கானிக் நல்லா இருக்கானே யார் மூலமாச்சும் நாளைக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் என்னால எந்த வேலையுமே செய்ய முடியும். எனக்கு கையும் ஓட மாட்டுக்கு, காலும் ஓட மாட்டுக்கு. அதை நினைக்க முடியல. ஏய் அமிர்தா குட்டி, ஏய் இவ இப்படியே நிக்கிறா. ஏய் அமிர்தா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். நீனா என்ன எப்படி கிண்டல் பண்ணா? உன் வேலையை பார்த்துட்டு போ. சாரிடா, நான் சும்மா ஜோக்கருக்கு தானே கிண்டல் பண்ணியிருக்கேன். நீனா என்னை எவ்வளவு வட்ட கழுவி கழுவி ஊத்திருக்க. அண்ணன் எனக்கு அது கோவப்பட்டிருக்கானா? இப்போ என்ன வேணும்? எதுக்காக வந்தா? எனக்கு தலை வலிக்குது, போய் தூங்கு போ. பாருடா அமிர்தா, அண்ணன் மேல உனக்கு கோவமா? நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? எதுக்காக கோவப்படணும்? இல்லடா, நீ அன்னைக்கே ஏதோ ஒரு பையன் மூலம் உனக்கு பிரச்சனைன்னு என்கிட்ட சொன்னேன். நான் அதை பிளாட்டா எடுத்துக்கிட்டேன். அதை பத்தி நான் உன்கிட்ட ஒன்றும் கேட்கல. அதான் கேட்குறேன், உனக்கு எதுவும் பிரச்சனையான்னு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் அன்னைக்கு சொல்றப்போ நீ உன் காதலே வாங்கல. எனக்கு என்னன்னு அப்படியே போயிட்டா. இன்னைக்கு வந்து பிரச்சனையா கராச்சனையா? நீ ஒன்றும் இல்லப்போ. சாரிடா அமிர்தா, நீ எப்பவுமே எல்லாருக்கிட்டையும் வாழ்த்தனம் பண்ணுவல்ல, அதே மாதிரி அண்ணன் நினச்சிக்கிட்டேன். அதான் நான் பெருசா எடுத்துக்கலடா. இப்போ என்ன, எதுவும் உனக்கு ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லு. அவனை 2 தட்டு தட்டுவான். அதுக்கப்புறம் அவன் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். ஓகேவா? என்னடா என்னாச்சு? என் தங்கச்சி இவ்வளவு சோகமாக்கி இருக்கானா? அவன் சும்மாவே எடுக்கூடாது. நாளைக்கே போதும், அவன் கை எடுக்கிறோம். சரியா அமிர்தா? வேண்டாண்ணா வேண்டாம். எனக்கு யாருக்கிட்டையும் எந்த பிரச்சனையும் இல்லைண்ணா. ஒரு லைட்டா தலை வலிக்கணும், அதுதான். அமிர்தாமா, உனக்கு நிஜமாவே எந்த ப்ராப்ளமும் இல்லையா? உண்மையாவே தலைதான் வலிக்குதா? ஆமாண்ணா. சரிடா, நீ டேப்லெட் எதுவும் போட்டியா? இல்லாட்டி அண்ணன் எடுத்துட்டு வரவா டேப்லெட்டு? இல்லைண்ணா, நான் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எனக்கு தலைவலி போயிடண்ணா. இந்த பாருடா, அண்ணன் எப்பவுமே கிண்டலும் கேலியமா இருக்கான். அதனால எந்த பிரச்சனாலும் அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டாம் மட்டும் நீ நினைக்கூடாது. எதுனாலும் அண்ணன்கிட்ட சொல்லணும், சரியா? உனக்கு ஒண்ணுன்னா அண்ணனால தாங்க முடியாதுடா. ஆ சரிண்ணா. அண்ணனா தாலாட்டும் அன்னடி நீ, சித்திருவேய செல்லாமடி நீ, கண்ணெல்லாம் நீ கொள்ளை மதி நீ, காலமே போனும் பிள்ளை மொழி நீ, சிமிட்டும் கண்ணாக்கா கொடுத்து வச்ச எனக்கு தந்தாக்கா உனக்கு மட்டும் தான். நீ தாண்டி தடுப்பு தாண்டி ராசாத்தி. விழிகளில் உங்கள் செவிகள்
நேஹா, கதவு மூடுறதுக்கு எப்படியும் நீ தான் வருவேன்னு எனக்கு தெரியும். நான் வேற வீட்டுக்கு போகும்போது நான் போயிட்டு வரேன்னு உன்கிட்ட சொல்லலையா? அது எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருந்துச்சு. அதான் உன்கிட்ட பார்த்து சொல்லிட்டு போலாமேன்னு நிக்கிறேன். அப்படியா? சொல்லிட்டு போலான்னு நிக்கிறீங்களா? கொஞ்சம் நில்லுங்க, இதோ அண்ணனை கூப்பிடுறேன். அண்ணா! ஆமா, உன்ன அண்ணன் நொண்ணனு இதுங்களுக்கு இடையில போய் நான் மாட்டிட்டு இருக்கேன். போமா. காலை கனவினில் காதல் கொண்டேன் கண்ணீர் தேனவன் காணவில்லை என்னோடு உன்னை உஞ்சாக்கும் வரை என்ன செய்தும் வழி தீரவில்லை கண்ணால் கண்ணீர் கண்ணால் என் உள்வர காதலிக்கின்றாயா கருமை நீ இப்போ என்னை பார்த்து சிரிச்சதானே? இல்லையே. இல்ல நேகா, நீ என்னை பார்த்து சிரிச்சா அதை நான் பார்த்தேன். யாரையும் பார்த்து சிரிக்கலையே. நீ சிரிச்சா நீ பொய் சொல்ற நேகா. நேகா, என்னடா பண்ற? கதவை பூட்டிட்டியா? எப்பா, நான் இல்லப்பா, எஸ்கேப்.